பேர் கவிதா. நான் சின்ன வயசுலேருந்து அம்மா கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். ஆனால் என் விஷயத்தில் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப கசப்புகள் நடந்திருக்கு. அது அம்மா கோயிலுக்கு வந்த பிறகு தான் என் வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் ஒன்று ஏற்பட்டது. எனக்கு அம்மா கொடுத்த வாக்கு ஒன்றும் முத்து முத்தா என் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் என் வாழ்க்கையில் நடந்தது. எனக்கு சின்ன வயசுலேயே திருமணம் முடிஞ்சது. அம்மா அந்த வரன் வேண்டாம், உனக்கு அந்த வரன் சரிப்பட்டு வராது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அது மீறியும் நான் பண்ணதுனால விளைவு ரொம்ப கஷ்டம். என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை நான் பார்த்தேன். சாவு எல்லைக்கே நான் போய் வந்துட்டேன். வேண்டாம், அப்புறம் உனக்கு இதான வாழ்க்கை, இது இல்லடி, இங்கே வா, உனக்கு நான் இருக்கேன்னு அம்மா கொண்டு வந்தாங்க. என்ன கல்யாணம் ஆகி 2 வருஷம், கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் ஒரு குழந்தை. அது அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க. அந்த வாழ்க்கையே என்னன்னு தெரியல. அப்போ எனக்கு வாழ்க்கையே தெரியாத முன்னாடியே கையில் ஒரு குழந்தை. அது அம்மா தான் எனக்கு, நான் தான் பிறக்குவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு வாழ்க்கையே என்னன்னு தெரியல. 20 வயசுக்குலாம் என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு. வாழ்க்கையே இல்லை. அப்போ இருக்கும்போது அம்மா அன்றைக்கே நான் உனக்கு வாக்கு கொடுத்தல, கொடுத்து என் பேச்சு கேட்காம பண்ணல அப்படின்னு அம்மா என்கிட்ட வாக்குவாதம் பண்ணாங்க. அப்புறமா அம்மா உனக்கான வாழ்க்கையை நான் கொடுக்குறேன்னு சொல்லி மறுபடியும் எனக்கு கல்யாண வாழ்க்கையில் எனக்கு எங்கள் வீட்டுக்காரோட அம்மா சேர்த்து வச்சாங்க. சேர்த்து வச்சதுலேருந்து வாழ்க்கையில் ரொம்ப போராட்டம், எல்லாத்துலேயும் ஒரு போராட்டம். அம்மா தான் எனக்கு கூட துணையாக நின்று, இது இல்லை உன் பாதை, இதுதான் உன் பாதைன்னு சொல்லி அம்மா தான் எனக்கு வழிகாட்டி அனுப்பிச்சாங்க. இந்த இடத்துல மேஜிக் பண்ணுவாங்க, அதாகவும் இதாகவும் நான் சொல்ல மாட்டேன் யாருக்குமே. அம்மா கொடுக்குற ஒரே ஒரு எலுமிச்சப்பழக்கனி, இதால் தான் அந்த கனிக்கு இருக்கிற சக்தி யாருக்குமே தெரியாது. அது சக்தியாக நம்பினா அந்த கனிக்கு சக்தி. அது வெறும் பழமாக நினச்ச எல்லாருக்குமே பழம். அனைவருக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்த கசப்புங்களை நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட காலம்லாம் நான் தாண்டி வந்தேன். அப்போது அம்மா தான் எனக்கு வழி காமினாங்க. ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க. அவங்கக்கிட்ட அவங்க பேரை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். கொண்டு போய் சேர்த்தாங்க. கொண்டு போய் சேர்த்து அவங்க நான் வேலை செய்கிற முதலாளிக்கும் சில பல துன்பங்கள் இருந்தது. அவங்களையும் கொண்டு வந்தேன் அம்மா கிட்ட. கொண்டு வந்த பிறகு அம்மா அவங்க சாவு எல்லைக்கே அந்த அம்மா போனாங்க. என்னோட முதலாளி அம்மா அவங்களையும் அம்மா சாவு எல்லையிலேருந்து கூப்பிட்டுன்னு அவங்கள காப்பாற்றி அவங்க குடும்பத்துக்கே நல்லது பண்ணாங்க. அப்புறம் அவங்க நன்றி கிட்டத்தனமாக விட்டுட்டாங்க. அப்போ திரும்பி நான் கீழே இறங்கிட்டேன். நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கிற வரையும் உனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்லி கொரோனா டைமில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான், என் கணவரெல்லாம். அப்போ இன்னொரு குழந்தை எனக்கு ஆயிடுச்சு. இன்னொரு குழந்தை அவங்களுக்கு யாரும் எங்களுக்கு சப்போர்ட் இல்லை. எங்கள் அப்பா அம்மாவாகட்டும், என் கணவரோட அப்பா அம்மாவட்டும் எங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை. இன்றைக்கி கவிதானா 4 பேருக்கு தெரியுறேன்னா இருக்கிறேன்னா முழுக்க என் அம்மா தான் காரணம். எது ஒன்று நடந்தாலும் அம்மா என் கனவுல தோன்றி இது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் ரொம்ப விளையாட்டுத்தனமாக அசால்ட்டாக இருப்பேன். ஐயா எனக்கு என்னத்துக்கு இந்த எல்லைக்கு வரும், இந்த எல்லையில் நடக்கிறவங்கள்ட்டெல்லாம் எனக்கு அம்மா சொப்னத்தில் காட்டுவாங்க. ஏன்னாமா இதெல்லாம் அப்படின்னு நான் ஒன்று அம்மா கிட்ட சொல்லுவேன். சொல்லும்போது இப்படிதான் அப்படிதான்னு சொல்லுவாங்க. 1/2 லிட்டர் பால் வாங்கி அபிஷேகம் பண்ணுறதுக்கே வக்கில்லாதவங்கிட்ட நீ எனக்கு அபிஷேகம் பண்ணனடி அப்படின்னு கனவுல தோன்றி அம்மாவுக்கு 1/2 லிட்டர் பால் வாங்கவே வக்கில்லாதவங்கிட்ட 108 லிட்டர் அபிஷேகம் என்கிட்ட வாங்கலாம். முதல்ல என் கணவரோட பிரிஞ்சு நான் போனோன்னா மறுபடியும் அம்மா சேர்த்து வச்சா அன்னைக்கு முதல் நாள் அம்மா என்கிட்ட மடி வாங்கினாங்க. அன்னைக்கு வாங்கினாங்க. என் கணவரோட சேர்ந்து இப்போது 10-15 வருஷம் ஆகும். 1 வருஷம் தவறாமல் 15 வருஷமாக அம்மாவுக்கு நான் மடி கொடுக்குறேன். இன்றைக்கி ஒவ்வொன்றும் நான் செய்கிறேன்னா அது எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்தில் மட்டும்தான், வேறு யாரோட ஆசீர்வாதமும் இல்லை. இன்றைக்கி ஒரு நிலையாக நின்று ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அம்மா சேர்த்தாங்க ஒரு ஆஃபீஸில். அந்த ஆஃபீஸ்லேயும் வரவங்க எல்லாம் முதலாளியிலேருந்து வர கெஸ்ட்டுலேருந்து வர பெரிய ஆஃபீஸர் வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு இது சொல்கிறாங்கன்னா அது முழுக்க அம்மா தான். கடன்
இன்னொன்று போடலாம். பேசாத